ஜபத்தோடு நாம் காணப்படுவோம். காரியத்தை நமக்கு தெரிந்த ஸ்தோத்திரம். நமக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை, சாரி, அது அடுத்த மாதம் வச்சிடும். அந்த தினம் சில காரியங்கள் அவன் நாளைக்குன்னு சொல்லி நாளையிலேருந்து வைக்கலாம் பார்த்தோம். நம்ம 1ஆம் தேதியிலேருந்து வரிசையாகி நான் வைக்கிறதுக்கு ஏதுவாகும். ஏன்னா இப்போ நாளைக்கு நான் களக்காடில் எனக்கு சினாடில் உள்ள பொறுப்பை கொடுத்ததுனால ஸ்தோத்திரம் முத நாளையே நம்ம இல்லாமல் இருந்தால் இப்படி கஷ்டமாக இருக்கும். அதனால் லெட்ரு வந்துருக்கு கருத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் களக்காட்டில் நாளைக்கு களக்காட்டில் வைத்து ஏச்சி சர்ச்சில் அங்கே எனக்கு மீட்டிங் இருக்கிறது. கருத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் தொடர்ந்து அடுத்த வார புதிய மாதத்தில் நம்ம ஸ்தோத்திரம் ஜபம் வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னொன்று என்னமோ சொல்ல வந்தனே, வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வருகிற சனிக்கிழமை தானே, சனிக்கிழமை தானே, சனிக்கிழமை தான் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை காலையில் உண்டு. டெய்லி 5 மணிக்கு டெய்லி ஜெபம் இருக்கிறது. காலையில் அதிகாலையில் நீங்கள் தவறாமல் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம். காலை ஆராதனை எத்தனை மணிக்கு சொல்லுங்களேன்? சத்தமே காட்ட மணிக்கு 10 மணிக்கு. நீங்கள் எல்லாரும் எத்தனை மணிக்கு சிலர் வந்தீங்க அப்படின்னு நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் ஆயத்தமாகி காத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடம்பூர்ல 7:30 ஆராதனை, 7:10 நாங்கள் அங்கே போயிட்டோம். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு கூட நாம் கடந்து போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே இன்னைக்கு பவுல்புரம் மெட்ராஸ் போயிட்டாப்புல, இல்லைன்னா காப்பியும் வடையும் வாங்கி வைத்து காத்து கொண்டே இருப்பார். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும்போது அவர் சொல்கிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க. நம்முடைய ஆண்டுடைய வருகை ஸ்தோத்திரம் பல முறை ஸ்தோத்திரம் அப்பா வர்றாருன்னு சொல்லி இன்னும் வரலையே என்று நாம் எண்ணலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. ஆண்டவர் வருவேன் என்று சொல்வாரானால் கண்டிப்பாய் அவர் என்ன செய்வார், வருவார். அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் நல்ல ஸ்தோத்திரம், மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல என்று சொல்லியிருக்கு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிஞ்சிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நினையாத நேரத்தில் ஒரு திருடன் வருகிற விதமாய் வருவார் என்பதை இன்னைக்கு அநேகர் என்ன செய்துட்டாங்க, மறந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதி சீக்கிரமாய் நம் நினையாத நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் கண்டிப்பாய் சீக்கிரமாய் என்ன செய்வார், வருவார். நம்ம எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் திருடன் வருகிற விதமாய் வருகிறபடினாலே எப்போதும் அவருடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் எப்போதும் எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு விருந்தால் வர்றானா வீட்டை தூத்து வச்சு எடுத்து கழுவி எடுத்து வைத்து ஸ்தோத்திரம் அந்த விருந்தாளுடைய வருகையை நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை காட்டில் நம்முடைய ஆண்டவருடைய வருகையை நாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு காணப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவர் வருவார் என்று சொல்லி பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே, அப்போ ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு என்ன செய்வோம்? மேகங்கள் மேல் ஆகாயத்தில் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். இங்கே நாம் வாசித்தோம், அவர் திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார் என்பதை நீங்கள் நன்றாய் என்ன செய்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 4 காரியத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவர் திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறபடினால அவரை சந்திப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். முதலாவது காரியம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கணும்னா என்ன செய்யணும்? ஆகையால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இல்லை, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வேலை செய்வேன் வருவேன். நான் உண்மையிலே வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். அப்ப திருடன் வருகிற விதமாய் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். ஆகையாலே நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து அதை என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு. அல்லேலூயா. எவ்வளவு வசனங்களை, எவ்வளவு வார்த்தைகளை, எவ்வளவு செய்திகளை நான் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கிட்டே என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் கேட்கிறோம். அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லா கூட்டத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நாம் கேட்கிறது மட்டுமல்ல, அதை கேட்டு அதை கை கொண்டு அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். சகோதரி இமான் பிரதர் அருமையான சிலுமுத்துப்புற வீட்டிலிருந்து ஃபங்க்ஷன்ல எல்லாரும் குடும்பமா வந்தீங்க. அதற்கு நானும் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேல மாடியில சோத்திரம். மத்த ஆள்லாம் அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. எல்லாரும் நம்ம ஆட்கள் தான் இருந்தாங்க. நம்ம விசுவாச பிள்ளைகள் தான் என்ன செய்தாங்க? அது அப்படி பங்கு பெறணும். உலக கல்யாணத்துக்கு உலக காரியத்துக்கு போறோமா போகலையா, ஆண்டுடைய பிள்ளையுடைய காரியத்துக்கு குடும்பம் பங்கு பெறுகிறது. அது நமக்கு நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளோ கேட்டு நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நீ என்ன செய்யணும்? நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் கை கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை நிறைய கேட்காங்க. செல்லுல கேட்கிறாங்க, ஸ்தோத்திரம். யூடியூப்ல பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க. ஓ ஸ்தோத்திரம், எத்தனையோ பிரசங்கங்களை நேரடி கேட்கிறாங்க. ஆனா கேட்டு அநேகருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? மனம் திரும்புவதில்லை. ஸ்தோத்திரம். இங்க வச்சு சர்ச்சில் கேட்க வேண்டியது வெளியே போனது வெளியே விட்டுட்டு அப்படியே காத்துல விட்டுட்டு போக வேண்டியதான். இப்படி இருக்கிறபடினால நீ கேட்டு நீ அதை கை கொண்டு நீ என்ன செய்? நீ மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில என்ன செய்வேன்? வருவேன். நான் அங்க வருவேன். நான் உண்மையில் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். ஆண்டவர் எப்ப வருவான்னு சொல்ல முடியாது. இப்ப உள்ள திருடன் போன் பண்ணி சொல்லிட்டு வந்துருவான், வீட்டு கொள்ளடிக்க வர தோத்துருவோம், ஆபீஸ் கொள்ளடிக்க வரன்னு கூட என்ன செஞ்சிருவான்? சொல்லிட்டு என்னதான் செய்தான்னு பார்ப்போம் சொல்லி கர்த்தருக்கு. ஆனால் இப்போ அப்படி இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் என்ன செய்வார்? வருவார். அப்ப முதலாவது காரியம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்கணும், மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய வருகையை நாம் சந்திக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு சங்கீதம் 19வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு இன்னொரு வசனம் 19:11. அன்றியும்
19, 11 தான். பாருங்க, அன்றைய அவைகளால் அடிய எவைகளால் ஆண்டுடைய வசனத்தாலே நம்ம என்ன செய்கிறோம்? எச்சரிக்கப்படுகிறோம். அவைகளை எவைகளை ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளுகிறதினாலே மிகுந்த பலன் உண்டு. இந்த வசனத்தை, இந்த வசனத்தினாலே நாம் ஒவ்வொரு அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம்? எச்சரிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வசனம் நம்மளை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படி என்ன செய்கிறது? எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சீக்கிரம் வருவார், ஸ்தோத்திரம், அவருடைய வருகைக்கு போகணுங்கிற எண்ணம் இன்றைக்கு அனைவருக்குள்ள இல்லவே இல்லை. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே, இந்த வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலே நமக்கு என்ன இருக்கு? மிகுந்த பலன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. மனுஷ வார்த்தை ஒழிந்து போகும், மனுஷன் சொன்னா மாறி போவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையாலே அந்த வார்த்தையினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? அவர் வந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. வந்தா வந்துட்டு போறாரு, ஒருத்தர் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவித்துதான் ஆகணும். எவ்வளவு அழகா சங்கீதக்காரர் அங்கு சொல்கிறார், அவைகள் நம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனாலே அது மிகுந்த பலன் உண்டு. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, யோவான் 14:23 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னிலே அவரிலே அன்பாய் இருந்தால் என்ன செய்வான்? அதுக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்றேன். அபிஷேகம் பெறாதவங்க சீக்கிரம் என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறணும். இங்க ஒருவன், ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னிலே நீ அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை என்ன செய்வான்? கை கொள்ளணும். முதலாவது கை கொள்ள வேண்டும். எதை கை கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வார். அவனிலே என் பிதா எப்படி இருப்பார்? எவன்ல வசனத்தை யார் கை கொள்கிறார்களோ அவரிலே அவர் எப்படி இருப்பார்? அன்பாய் இருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு கூட நாங்கள் என்ன செய்வோம்? வாசம். அல்லேலூயா. நம்ம வசனத்தை கை கொண்டு நடப்போமானால் நம்மோடு கூட ஆண்டவர் வந்து நம்மோடு கூட நம்ம குடும்பத்துக்கு வந்து அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனதான் என்று தயவு செய்து சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனதான் என்று வாழாதுங்க. இன்னைக்கு நாங்க, நானும் பாஸ்டர் மாம்பாளையங்கோட்டைக்கு எங்களுக்கு வேண்டிய ஒரு குடும்பம், ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷமா எங்களை நேசிக்கிற ஒரு குடும்பம், ஸ்தோத்திரம். ரொம்ப வயதாயிச்சு. ஏன்னா ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை சொன்ன ஒரு தேவ மனுஷன். ஸோ அவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்ல, 44 வயசு, 42 வயசு, வாலிபன், கல்யாணமே முடியலை. அதுக்கு தண்ணி கல்யாணம் முடியுமா? 2 அக்காமாரு தங்கச்சி எல்லாத்தையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு தான் முடிக்கணும் இருந்து அப்படியே இருந்து போனார். சுகரும் ப்ரெஷரும், லோ சுகர் ஆகி ப்ரெஷர் ஆகி தோத்துறா ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. ஆள் முடிஞ்சு போச்சு, கல்யாணமே இன்னும் எழுதியல. அப்ப ஆண்டவர் நம்மளை எவ்வளவு சுகத்தோடு பலத்தோடு வச்சிருக்காரு. என்ன சுகர் வந்தாலும் என்ன பிரஷர் வந்தாலும் எத்தனை நம்ம சுகத்தோடு பலத்தோடு வச்சிருக்கிறதுக்காய் நாம் தேவாதி தேவனை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோ சுகர் ஆயிட்டான், பிரஷரும் லோவாய், ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், அப்ப முதலாவது காரியம் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, முதல் காரியம். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்.
நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று, இப்ப நல்லா தான் இருக்கு வானம், சீக்கிரம் வானத்தை அசைக்க போறாரு. அல்லேலூயா. பூமியெல்லாம் அப்பப்ப அசைச்சுக்கிட்டு தானே இருக்காரு, தண்ணி அசைக்காரு, ஸ்தோத்திரம். எனது பூமியை மலைச்சரிவு அசைக்காரு, தந்தரையை என்ன செய்யறாரு, ஸ்தோத்திரம். நில அதிர்வுகள், ஸ்தோத்திரம். மழையெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது, கரைஞ்சி எத்தனை வருஷமா இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி கீழே பார்த்து என்ன செய்யுது, போயிட்டு. வானங்கள் மடமடவென்று என்ன செய்யும், அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். நல்ல கவனிய, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அடுத்து இவைகளை எல்லாம், இப்படி இவை எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? திருடன் வருகிற விதமாய் இரவிலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார், வருவார். வரும்போது அவர் வருகிறபடினாலே இவை எல்லாம் ஸ்தோத்திரம், வானங்கள் பூமி எல்லாம் வெந்துருகி போகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மத்தியில நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இரண்டாவது காரியம், கரதறியற்ற ஒரு ஜீவியம் செய்கிறவர்களா இருக்கு. அதான் அதோடைய சுருக்கம் என்னது? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பணம் வந்த உடனே திமிர் வந்துட்டு, வேலை வசதி வாய்ப்பு தொழில் ஸ்தோத்திரம் எல்லாம் வீடு வாசல் எல்லாம் வந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடுகிறதற்கு இன்னைக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. நம்ம அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் இருக்கணும்? இரவிலே திருடன் வருகிற விதமாய் நான் என்ன செய்வேன், வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். நம்ம போடுற பெரிய பெரிய பிளான் பண்ணிலாம் நடக்காது. இப்ப தங்கம்லாம் என்ன செஞ்சுச்சு, கூடி போயிட்டே இருக்கு. சோத்திரம் கொஞ்ச நாள்ல பாருங்க, சோத்திரம் எல்லாம் கீழே எல்லாம் விட்டு எறிகிற மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஆப்போது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, தங்கம் எங்க எடுக்கும். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறபடினால பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய், அப்போ கரதறியற்ற ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். தேவனுடைய நாள் எப்படியா பாருங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு இன்னைக்கு காத்திருக்கோமா? காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எல்லாம், விஞ்ஞானிகள் சொல்றாங்க, சுவிட்ச தட்டினா போதும் உலகமே என்னது தெரியுமா? என்ன சொல்றாங்க? பட்டரை தட்டினா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணும் முளைக்காது, சாம்பலாயிரும். அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புலாம் என்ன செய்கிறது இருக்கு. ஒண்ணு கூட புல்லு கூட முளைக்காதுங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எல்லாம் என்ன செய்யும், எரிந்து என்ன செய்யும், உருகி போகும். அன்னைக்கு ஒரு டிவியில தான் நான் பார்த்தேன். அது ஒரு தேசத்துல அப்படியே ஒரு பெரிய மலை பகுதி அப்படியே உருகுது. மழை என்ன செய்யுது, உருகி அதுல இருந்து நெருப்பு, யாரு பாத்தீங்களா, யூடியூப்ல எல்லாம் போட்டு விட்டுதாங்க. அது உருகி என்ன செய்யுது, தண்ணி போன மாதிரி போகுது. பூரா தீ நெருப்பு என்ன செய்யுது, அது எப்படி போகுதுன்னா, தண்ணி எப்படி போகுதோ அதே மாதிரி மழை அந்த உள்ள இருந்து தீ கொழும் பாவி அப்படியே என்ன செய்யுது. மேற்க என்ன மழை இருக்கு, என்ன தொடர்ச்சி,
மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது, நாம் ஜாக்கிரதை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் வெந்து என்ன செய்யுமா? அப்ப இங்க நான் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால், கரையில்லாத ஒரு ஜீவியம், பரிசுத்தமுள்ள நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? ஏன் இருக்கணும் அப்படின்னா, வாசிங்க பாபு, 1 பேதுருலயே அப்படி 2 பேதுரு வாச, 1 பேதுரு வாசிங்க, 1:15-16 வாசிங்க. ஏன் நம்ம அப்படி இருக்கணும்? ஏன் அப்படி இருக்கணும்? நம்மளை அழைத்தவர் உலகத்தான் அல்ல, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நம்முடைய கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய நடக்கைகள் 1-2 மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. அல்லேலூயா. அடுத்து, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பச்சை ஆண்டவர் நியாயத்தை இருக்கிறது எப்படி வித்தியா இருப்பாரா? பச்சை பாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியல்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவோ பயத்தோடு என்ன செய்ய. நம்ம யாரு சொல்ல மாட்டீங்களே? நம்ம சொல்ல பரதேசி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரதேசி எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகம். எத்தனை வீடு இருந்தாலும், எத்தனை கார் இருந்தாலும், எத்தனை பங்களா இருந்தாலும், எவ்வளவு நகை இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம யாருதான்? பரதேசி தான். ஒன்றும் டாடா கம்பெனிக்காரு உலக பணக்காரர் தான். ஸ்தோத்திரம். அவர் என்னத்தை கொண்டுகிட்டு போனாரு? ஒண்ணு இல்லை. அப்போ நாம் செய்ய வேண்டியது இரண்டாவது என்னன்னா, கரதறியற்ற ஒரு ஜீவியத்தை நாம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ரோமர் 12:1 வாசித்தமானால், நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதா நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆகையால் சகோதரரே, உங்கள் சரீரங்களை என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை எப்படி வச்சிருக்கணும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. அப்போ நம்ம இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு ஆள் சொன்னாரு, புண்பட்ட உடம்புக்கு புகை விட்டு ஆத்துது அப்படின்னா. அல்லேலூயா. உடம்பு என்ன ஆகி போச்சா? புண்ணா போச்சா? அது புகை போட்டு ஆத்துதான். நான் சொன்ன புகை போட்டு ஆத்தாத, கூட கொஞ்சம் நெருப்பு உள்ள போடு அப்படின்னு சொன்னேன். தமாசு. புகை போட்டு ஆத்துதான். கர்த்தருக்கு சீக்கிரம் பெட்டி தூக்கிட வேண்டியதான். அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்ம இடத்துல இருக்க வேண்டியது என்ன? இரவில திருடன் வருகிற அந்த ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? கரதிரையற்ற பரிசுத்தமுள்ள நடக்க உள்ளவர்களா இருக்கணும். சரி, மூணாவது காரியம், இந்த 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனம். 16:15. இதோ இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. திருடன் வரும். லேலோயா. இதோ திருடன் போல வருகிறது, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவர் பாக்கியவான். லேலோயா. மூன்றாவது, நம்முடைய வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். காத்துக்கொள்ளணும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை காட்டலது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்றோம். ஆண்டவருடைய வருகை மட்டும் இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு அநேக ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகிறதை பார்க்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கல்லனுடைய கையில என்ன செஞ்சிருந்தாங்க, பிசாசு கையில என்ன செஞ்சிருந்தாங்க, ஒப்பு கொடுத்துறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வஸ்திரத்தை நாம் என்ன செய்யணும்? இதோ திருடன் போல நான் வருகிறேன், தன் மானம் எனது காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்படும். மூணாவது காரியம் என்ன? நம்முடைய வஸ்திரத்தை என்ன செய்யணும்? காத்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைய குமாரனை குறித்து நமக்கு தெரியும். தகப்பன் வீட்டில இருக்கும் போதுக்கு நல்லா அவனுக்கு வஸ்திரம், சாப்பாடு, வேலைக்கு வேலை எல்லாம் என்ன செஞ்சது, இதெல்லாம் நம்ம பல தரம் கேட்டிருக்கோம் இருந்தது. ஆனா தகப்பன் வீட்டை விட்டு அவன் தூர தேசத்துக்கு பாகத்தை பிரித்து கொண்டு போனதுனால பண்ணி திங்கிற தவிடு கூட என்ன செய்யல, கிடைக்கிற எல்லாத்தையும் இழந்து கர்த்தருக்கு உடுத்தின வஸ்திரத்தை கிழிந்த வஸ்திரத்தோடு அவன் தகப்பன் வீட்டை தேடி கடைசியாக அவன் என்ன செய்தான்? அவன் வந்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா வீட்டுக்கு வரும்போதுதான் அவனுக்கு விலையேறப்பட்ட வஸ்திரம் என்ன செய்தது சொல்லுங்களேன். இவங்க பண்ணிக்கு பின்னால கிடந்தாம்னா ஸ்தோத்திரம் அப்பா மட்டும் கொண்டு போய் கொடுத்துருக்க மாட்டார். லூக்கா 15 வாசிங்க, 15:22 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, பாருங்க, ஏதாட்டும் ஒண்ணு அவன் விட்டுட்டு போன அந்த பழைய வஸ்திரத்தை தூக்கிட்டு சொல்ல, அவனுக்கு எழுது உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் என்ன செய்யுங்க, போடுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவது காரியம் என்னன்னா, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம். ஏன்னு சொன்னா அப்பா விட்டு போனா எல்லாத்தையும் இழந்து போனா, இப்ப அப்பா வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு கிடைக்கிற மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் அந்த தகப்பன் என்ன செய்கிறார்? தரார தரலையா? தந்தாரு. அல்லேலூயா, அவனுக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைக்கு மோதிரம், அது எதை காட்டு? அதுக்காக மோதிரம் ஒண்ணு அர்த்தம் இல்லை. கைக்கு மோதிரம் எதை காட்டுகிறதுனா, அதிகாரம் என்ன மோதிரத்தை நமக்கு என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார். இங்கே காலுக்கு என்னது? பாதரட்சை. அது எது? சுவிசேஷம் என்கிற பாதரட்சை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால மூணாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நம்முடைய வஸ்திரத்தை நாம் சரியா என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நம்முடைய வஸ்திரத்தை பிசாசு பலர் மூலமாக அதை கிழிக்க பார்ப்பான். ஸ்தோத்திரம். அதை இழக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனை காரியத்தை என்ன செய்ய முடியும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து இப்ப இங்க எங்க இருந்து போறான்? எரியோ என்று சொன்ன சபிக்கப்பட்ட இடம். ஆனா இவன் எங்க இருந்து? எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போறான். எருசலேம் மகாராஜா, எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் உண்டு. கர்த்தர், அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப அதை விட்டுட்டு சபிக்கப்பட்ட பூமி ஆகிய எரியோக்கு நேரா என்ன செய்யறான்? போனதுனால இப்ப கல்லர் கையில அகப்பட்டு அவனுடைய வஸ்திரத்தை எத்தனை விலைக்கு விற்க முடியும்? இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு போனா நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துருவோம். இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் தேவன் நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நம்மளை என்ன செஞ்சிருக்கார்? அலங்கரித்து இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதப்பட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல, எவ்வளவு பெரிய பணக்காரனை காட்டிலும் கர்த்தர் நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறதுனால நமக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்ன, நமக்கு அந்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறதுனாலதான் சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்கிறார். அது அந்த எருசலேம்ங்கிறது எதுன்னு பாருங்க. மத்தேயு 5:35 வாசிங்க. மத்தேயு 5:35. அதனுடைய பாதப்படி
எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், இது மகாராஜாவின் நகரம். இது மேல நம்ம சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலர் சத்தியம், அப்ப சத்தியம், பிள்ளை சத்தியம். நம்ம வாயில சத்தியங்கிற வார்த்தையே, சத்தியங்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். இல்லையா? ஸ்தோத்திரம். அது நம்ம ஒரு சுத்த தமிழ் தள்ளடிக்க என்னதான் தள்ளைய நான் சொன்ன சும்மா கைட்டு அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய கம்பு எடுத்து அடிக்க தள்ளடிக்கல் தலை ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மகாராஜாவின் இந்த எரிகோ எப்படி சபிக்கப்பட்டதுன்னு சொன்னா யோசுவா 6:17 வாசி பாத்தீங்கன்னா அந்த எரிகோ என்பது சபிக்கப்பட்ட ஒரு இடம். வாசிக்க பார்ப்போம். யோசுவா 6:17. அது கர்த்தருக்கு எது எரிகோ, அது எப்படி இருக்கும்? சாபத்தீடா இருக்கும். சரி போதும். அப்போ எரிகோ என்பது எப்படிப்பட்ட இடம்? சபிக்கப்பட்ட. அப்போ ஸ்தோத்திரம். எருசலேம் என்பது மகாராஜாவி தேவனுடைய ஆலயம், ஸ்தலம் உள்ள இடம். அல்லேலூயா. ஆனால் இதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த எருசலேமை விட்டு போனதுனாலதான் என் வஸ்திரத்தை கள்ள கையில அகப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் விட்டுட்டு வெளியே போயிட்டோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு என்ன செய்வான்? உரிந்து கொண்டு போய் விடுவான். ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் திருடன் வருகிற விதமாக என்ன செய்வேன்? வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 1:3 வாசிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சோம். 1 யோவான் 1 அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவர்களை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இந்த யோவான் எழுதும் போது அங்கே 1 யோவான் சொல்லுகிறாரு, எங்க ஐக்கியம் பிதாவோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்கிறது? நமக்கு ஐக்கியம் இருக்கா? சிலர் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு தான் ஐக்கியமா இருப்பான், மற்றவங்க கூட பகையா இருப்பான். அப்படி இல்லை. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? அன்பு கூற முடியும், அன்பு கூற முடியாது. ஆகையால் நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகி நாங்கள் கண்டும் கேட்டு இருக்கிறவை உங்களுக்கு நாங்கள் அறிவிச்சோம். அதனால எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும், இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியம் இருக்குமானால் நம்முடைய வஸ்திரத்தை பிசாசு உரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. 4வது காரியம் சொல்லி முடிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம். ஆண்டவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமா இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 24, 43, 44 வாசிங்க. மத்தேயு 24, 43. திருடன் இன்ன சாமத்திலே வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டாவன் என்று அறிவீர்கள். அடுத்து, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. அப்ப திருட வருகிற விதமாய் ஆண்டவர் வருவேன்னு சொல்றாரு. ஆகையால நினையாத நாளிலே மனுஷகுமாரன் என்ன செய்வார்? அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்தமா. 4வது காரியம், அவர் திருடன் வருகிற விதமா வருகிறதுனால நம்ம என்ன செய்யணும்? எப்ப வந்தாலும் சரி ரெடியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினையாத நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறதுனால எப்போதும் என்ன செய்யணும்? இங்க அத்தை சொன்னது எனக்கு இப்பவும் மறக்க முடியாது. எங்கனாலும் பிரசங்கத்தில் சொல்லி ஸ்தோத்திரம். ஒரு அம்மா அவங்க ஊர்ல இருந்தாங்களாம். அவங்க மகன் வெளிநாட்டுல மிலிட்டரியில இருந்தாங்க. அப்போ
அப்ப கடிதம் தானே, அம்மா நான் சீக்கிரம் வருவேன் வருவேன்னு என்ன செஞ்சேன் சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருவேன் வருவேன்னு சொல்லி லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அப்போ போன் வசதி எதுவுமே கிடையாதுல்ல. சோத்திரம். இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, சின்ன வீடு, அப்போ கரண்ட் எல்லாம் கிடையாதுல்ல. சோத்திரம். ஓலப்பற வீடு. இது என்ன செஞ்சிருக்கு, ராத்திரி போல படுத்து கிடந்திருக்கு. மகன் ஆட்டோ பிடிச்சி வச்சு எப்படியோ ராத்திரி என்ன செஞ்சிருக்கான், வந்துட்டான். இந்த அம்மா எப்பவும் காத்தோட்டமா இருக்கணுங்கிறதுக்காக சட்டையும் பாவடையோடு என்ன செஞ்சு சேலையை கலத்தி சுத்தி வச்சுட்டு சோத்திரம் இது என்ன செஞ்சிருக்கு, படுத்து கிடந்திருக்கு. திடீர்னு சொல்லி மகன் வந்து கதவை தட்டு, அம்மா கதவை திறக்க ஐயா கொஞ்சம் பொறு பொறு, இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம்னா என்ன செய்ய முடியல, தீப்பெட்டி வச்ச இடம் தெரியல. சோத்திரம். சேலையை கட்டிட்டு திரும்ப மகனை கூப்பிட வர்றதுக்கு வீடு முழுவதும் என்ன செஞ்சுச்சான், இந்த வாரம் இந்த வாரம் என்ன செஞ்சுச்சான், தேடி வந்துச்சான். ரொம்ப நேரம் தடவி கண்டுபிடிச்சி, இப்பனா நம்ம கையில செல்லுல டார்ச் அடிச்சு இதை உள்ள கொடுத்தியமா இதை பார்த்து தேடி வரணும். அப்ப அதுக்கு வழி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எப்போது அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், இந்தா போரு அதுக்கு பிறகு தீப்பெட்டியை கண்டுபிடிச்சு மண்ணெண்ணெய் விளக்க பொருத்தி சேலையை கட்டிட்டு மகனை போய் இப்படி அது ஸ்தோத்திரம். மகன் தாமதிச்சுக்கிட்டு ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் திருட வருகிற விதமா இன்னொன்னு சொல்ல, திருட வந்தான்னு சொன்னா வீட்டுல இருக்க உடைஞ்ச பாத்திரத்தையும் ஸ்தோத்திரம் ஒண்ணுக்கு உதவாத தூக்க வர மாட்டான், விலை உயர்ந்ததான் தூக்க வரும். அப்படித்தானே? அல்லேலூயா. எங்க தங்க இருக்கு எங்க வெள்ளி இருக்கு அதை பார்த்துதான் என்ன செய்வா, ஸ்தோத்திரம். பிளாஸ்டிக் பாத்திரத்திலையும் பித்தாளை பாத்திரம் ஸ்தோத்திரம் சாதாரணதான் என்ன செய்ய மாட்டான். அது நம்ம ஊரு லோக்கல் உள்ள திருடனா என்ன செய்வான், அதனால அள்ளிட்டு போயிடுவான். அல்லேலூயா. நம்ம ஒரு திருட பார்த்தீங்களா, பிராந்தி கடை உடைச்சி ஸ்தோத்திரம் பிராந்தி பாட்டில அடிச்சுடா, பாக்கலையா நீங்க? அடிக்கடி நடக்க பிராந்தி கடையை உடைச்சு பிராந்தி பாட்டில புறத்தை அடிச்சுடா, அதுக்கு திருட இருக்கா. நம்ம ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விலை உயர்ந்த நல்ல ரட்சிக்கப்பட்ட நல்ல ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற நல்ல முத்துக்களா இருக்கிறவர்களை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர் வருவார். நீங்கள் நினையாத நாள்களே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்க, ஆயத்தமாக இருக்க. ஆமோஸ் 4:12 வாசித்தமானால் உன் தேவனை சந்திப்பதற்கு நீ என்ன செய், ஆயத்தப்படு. நம்ம தெய்வத்தை சந்திப்பதற்கு நம்ம எப்போது எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அவர் எங்க இப்பத்துக்களை வர போறாரு அப்படின்னு. ஏனோதான் என்று இல்லை, நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, லூக்கா 12:47 வாசிங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடியும். லூக்கா 12:47 தன் எஜமானுடைய சித்தத்தின்படி அறிந்தும், பாருங்க, தன் எஜமானுடைய சித்தத்தை நம்ம அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்கார ஏங்க ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை பத்தி நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். தெரியாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம தெரிந்திருந்தபடி பாருங்க, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்கார ஒரு அடி 2 அடி அல்ல, அநேக அடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியக்காரனாலும் சரி விசுவாசியானாலும் சரி ஸ்தோத்திரம், அவர் வருவார்கள் தெரிஞ்சும் அதுக்கு ஆயத்தமா இல்லைன்னா அதுக்கு தகுந்த தண்டனையோடு தான் ஆண்டவர் என்ன செய்வார். அவர் அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையால அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டு. இன்னொரு வசனம் வாசிங்க, எபேசியர் 5:17 வாசிங்க. இல்லையோ? எபேசியர் 5:17 தெரிஞ்ச வசனம் தானே. ஆகையால் 5:17 நீங்கள் ஞானமற்றவர்களை போல நாடவாமல், அது இல்லையே, அதான் இல்ல 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 5:17 நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்யணும். மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது.
கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்கிறவர்களாக. ஆகையால 4 காரியத்தை பார்த்துள்ளோம். முதலாவது, ஆண்டுடைய வருகையை அவர் திருடன் வருகிற விதமாய் வருவேன் சொல்லுது. அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய வசனம் ஆயத்தமா இருக்கணும். வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். 2வது, கரைதிரையற்ற ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 3வது, ஆண்டுடைய வருகையை சந்திக்க வேண்டுமானால் நம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது? கரைபட்டு போகாதபடிக்கு வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. 4வது காரியம், திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று சொன்ன அந்த இயேசுவை சந்திப்பதற்கு எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவரை நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பலவீனமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருடைய பலவீனங்களை எடுத்துப்படும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவருடைய இரத்தத்தை பூசும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். அந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாயந்தரம் இருக்கிற கைப்பிரதி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல வாஞ்சையை தாங்க. இதுவரை வராத பிள்ளைகளும் பங்கு பெறத்தக்கதாய் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் 1 மணி நேரம் உமக்கு நேரத்தை ஒதுக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவினால் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தமுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.